electric field at a point at any general point from the sheet. இந்த ஷீட் வந்து இப்படி ஒரு ஷீட் வச்சுருக்கோம் நம்ம. இது ஒரு ஷீட்டு இன்ஃபினிட் ஷீட். இப்போ இன்ஃபினிட் ஷீட் இருந்தால் இன்ஃபினிட் ஷீட் தான் பரவாயில்ல. இன்ஃபினிட் ஷீட்டில் இதில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு யூனிஃபார்ம்லி. டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க போது ஜென்ரல் பாயிண்ட் இந்த இடத்துல எடுக்கலாம் அல்லது இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ at any point electric field from this sheet of charge. இந்த sheet of charge என்ன? sheet of chargeக்கு எவ்வளோ charge density? charge density is equal to charge given, இதில் charge given by area of the area, charge area. So plus q, சில இடத்துல plus q கொடுத்துருக்கோம். plus q is nothing but it is a charge is plus. அவ்வளோதான். சில இடத்துல இப்படி கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் கியூன்னு, சில இடத்துல ப்ளஸ் இப்படின்னு கொடுத்து ரெண்டும் ஒன்று தான். ப்ளஸ் கியூ இந்த ஷீட்டில் கொடுத்தாங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ அதை பற்றி ஓரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம பார்க்கணும். சப்போஸ் அட் எ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் ஃப்ரம் த ஷீட். ஸோ அந்த ஷீட்டை நம்ம இப்படி வச்சுக்கோம். இப்படி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் சிக்மா ப்ளஸ் சிக்மா. ஸோ இட் மீன்ஸ் ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜை இப்படி இருக்கிறத நம்ம இப்படி வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு இந்த பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்குது. இந்த சார்ஜோட இந்த சைடில் நம்ம காசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஏன்னா இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா நம்ம காசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். காசியன் சர்ஃபேஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்? இந்த ஷீட்லேருந்து இந்த டிரெக்ஷன் ஆர் ஒரு சர்க்குலர் சேம் டிஸ்டன்ஸ் ஆர் எலக்ட்ரிக் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இப்படி இருக்குது, இதுலேருந்து ஒரு பாயிண்ட் இப்படி இருக்குது. ஸோ அதை சுற்றி நம்ம பாயிண்ட் ஏன்னா இதை சுற்றி நம்ம இப்போ எப்படி பாயிண்ட் எடுக்கலான்னு பாயிண்ட் இப்படி இருக்க போது இங்கே சேம் டிஸ்டன்ஸில். ஸோ சேம் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகும், சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். ஃப்ரம் திஸ் at the same distance இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். நல்லா புரியுதா? இது இப்படி இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரினா இது எப்படி இருக்கும்? இந்த இதுக்கு இப்படி இருக்கும். எப்படி இருக்குன்னா இந்த பாயிண்டில் இந்த சைட்லேயும் இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற போது நல்லா பார்த்தோம். இப்படி இருக்கிற போது ஆர் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஒரு பாயிண்ட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இட் வில் ஃபார்ம் ஏ சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி வித் த சேம் டிஸ்டன்ஸ் பி. ஸோ இதுதான் காசியன் சர்ஃபேஸ். நம்ம காசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே எப்படி இருக்கும் இந்த ஷீட்டில்? ஸோ இதை நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஷீட் வந்து இப்படி கிராஸில் இருக்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா இது 2 டைமென்ஷன், சிங்கிள் டைமென்ஷனில் வச்சுக்கிட்டோம்னா இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்? Symmetry with the symmetry. Symmetry na cylindrical symmetry. The Gaussian surface will have cylindrical symmetry. At point P of distance R and at P dash. So இது P வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம P dash வச்சுக்கலாம். ஸோ இதோட சார்ஜ் இது ஷீட்டுங்கிறதுனால ஏரியா வந்து, ஸோ surface charge density is equal to sigma is equal to charge inside the sheet divided by charge inside divided by the area or charge எப்படி சொல்லலாம். So now
இந்த இடத்துல இருக்குது. ஸோ நவ் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த காஸ் லாவை E dot ds is equal to charge inside divided by epsilon naught. இதுதான் நமக்கு where electric field in the entire surface surface integral of electric field passing through a small area integrate பண்ண whole surface area வந்துரும். So first நம்ம வந்து இந்த portion பார்ப்போம். இந்த portion this is இது flux equal. So flux is equal to flux at point 1 plus flux at point 2 plus flux at point 3. Point 3 எது வச்சுக்கோ. Suppose this is இந்த surface, இந்த cylinder இருக்கு இல்லையா, சிலிண்டரோட இந்த சைடு, இந்த சிலிண்டரோட இந்த சைடு காசியன் சர்ஃபேஸ், இது காசியன் சர்ஃபேஸ், அந்த சைடு சர்ஃபேஸ், அப்புறம் இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இந்த சர்ஃபேஸுக்கு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகும், பாசிட்டிவ் சார்ஜிங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி போகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷன் இருக்கும். நம்ம டிஎஸ் வெக்டர் இது இங்கே போட்டுக்கிட்டோம்னா திஸ் இஸ் ds vector for surface 1. அடுத்த surface 2க்கு இங்கே பார்ப்போம். surface 2க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜில் ரேடியலி அவுட்வர்ட் போவோம். ஸோ இங்கே இருந்துட்டு ரேடியலி அவுட்வர்ட் டிஎஸ் வெக்டர் எப்படி இருக்கும், டிஎஸ் வெக்டர் இந்த ஏரியாவுக்கு ஸ்மால் டிஎஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அந்த சர்ஃபேஸ் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தாலும் சரி தான், இந்த இடத்துல பார்த்தாலும் சரி தான். இது டிஎஸ். ஸோ டிஎஸ் வெக்டர் இப்படி இருக்கும். இங்கே பார்த்தாலும் டிஎஸ் வெக்டர் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் டிஎஸ் வெக்டர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இது திஸ் டைரெக்ஷன் ஆர் திஸ் டைரெக்ஷன் போகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹியர் வந்து நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ போத் ஆர் 90 டிகிரி. ஸோ ஃப்ளக்ஸ் அட் ஃபஸ்ட் சர்ஃபேஸ், இதை ஃபஸ்ட் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ, இது செகண்ட் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ, இதை தேர்டு சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ. இது ரெண்டு சேம் தான், ஏன்னா ரெண்டுத்துலேயும் பர்பண்டிகுலர் இருக்குது. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் சர்ஃபேஸ் 1 இன்ட்டு E டாட் ds வெக்டர் ப்ளஸ் surface 1 electric field plus surface 2 E dot ds vector plus flux 3 के அதே தான் வரும். surface 3 into E into ds3 vector ds2 இது. ஸோ இது நம்ம ஆசிட்டிஸ் நமக்கு தெரியும். integral s into E dot ds நால E into ds into cos of theta. For first surface என்ன வரும், first surface இந்த சர்ஃபேஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனுக்கு, ds வெக்டர் இந்த டைரெக்ஷனுக்கு, theta 1 is equal to 0, theta 1 is equal to 0. So cos of 0 is equal to 1 is equal to E into ds of 1. So ds of 1 அப்போ E into integral of ds1 is equal to E into surface 1. இந்த surface 1 இந்த surface, see this surface, இந்த surface என்ன, this surface is equal to pi r square 4. இந்த surface dsன்னு வச்சுக்கணும் நம்ம, we will keep it as a ds. E into s1. ஓகே, செகண்டுக்கு என்ன வரும், செகண்டுக்கு வந்து E into ds, E இந்த பக்கம் இருக்குது, ds இருக்குது, integral E into ds2 for surface 1 for surface 2 ds into cos of 90. Cos of 90 is equal to 0, the entire thing. Therefore flux 2 for the surface 2 is 2. So this is 3. So for surface 3 flux is equal to 0. Flux 3, this is for flux 1. Okay, now second surface இருக்கு, இது ஒன்று. Second surface integral E into
S2 E into ds2 E dot ds is cos of angle 0. So this is equal to 1 is equal to E into ds2 is equal to E into S2 or E into S. In the surface area same. Cylindrical. So in the portion surface same. So S1, S2, S3. So flux, net flux surface 1. This is surface 1. Surface 1 is equal to E into S plus surface 2 is surface 2 ko E into S plus third surface idukku or idukku alla keela enga paathukittalo ds inge varum electric field indha pakkam povum. So that is equal to 0. So it means flux is equal to 2 into E into surface area of this one. Rendered surface area same S1, this is S1 and this is S2. S1 is equal to S2, 2 into A into S. Third, so net flux is equal to so 2 into S. Now you can see in the equation flux by using this equation is equal to 2 into E into S. Now next in the portion Q in flux is equal to Q in by sigma is equal to sigma. Charge inside this Gaussian surface. So we can say charge inside the surface is equal to charge density into area. Charge density into area. Area of the Gaussian surface. So Gaussian surface in the Gaussian surface charge inside the Gaussian surface. Charge inside in this charge in the Gaussian surface. இங்கெல்லாம் கிடையாது நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த சைடில் நம்ம இந்த ஷீட் இருக்குது, ஷீட்டுக்கு இந்த பக்கம் சார்ஜ், ஷீட்டில் மட்டும்தான் சார்ஜ் இருக்குது, ஷீட்டுக்கு இந்த பக்கம் சார்ஜ் கிடையாது, இந்த பக்கமும் சார்ஜ் கிடையாது, இந்த பக்கமும் சார்ஜ் கிடையாது. அப்படிங்கிறபோது இந்த ஒரு ஏரியாவில் மட்டும்தான் சார்ஜு இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ். அதாவது இந்த சர்ஃபேஸில் மட்டும்தான், இந்த சர்ஃபேஸ் மட்டும்தான், ஐ மீன் இந்த இடத்துல இருக்குது. தட் இஸ் அ சார்ஜ். ஏன்னா ஷீட்டுங்க இருக்குது, ஷீட்டுக்கு வெளியில் சார்ஜ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஏரியா. அந்த ஏரியாவில் தான் சார்ஜ் இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த ஏரியாவும் சேவும். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு நம்ம பை எப்சிலான் நாட். ஏரியா நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், இந்த ஏரியா எஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ எப்சிலான் நாட். ஆல்சோ ஃப்ளக்ஸ் எவ்வளோ வருது? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into ES. 2 into electric field into S. 2 into E into S. Where இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஒரு போர்ஷனுக்கு இந்த போர்ஷனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டு ஃப்ளக்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா 2 into E into S. ரெண்டு ஃப்ளக்ஸ்லேயே ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா 2 into E into S is equal to sigma S by epsilon naught, or E is equal to sigma into S divided by 2 into S. S into epsilon naught. So this is equal to 2 into epsilon naught is equal to sigma by 2 epsilon naught. This is the electric field due to sheet of charge at any point outside the sheet of charge. எந்த இடத்துல பார்த்தாலும் this is very 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 important result.
electric field due to infinite sheet of charge. Very important result is the, so this is the result. So positive sheet of charge na நம்ம இப்படி இருக்க ஷீட்டை இப்படி வச்சுக்கோம். பாசிட்டிவ் ஷீட் ஆஃப் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி போகுது, இந்த பக்கம் இப்படி போகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் என்ன, சிக்மா பை epsilon naught into 2. This is for positive charge. In case negative charge in the negative charge sheet, so it will come towards the electric field or direction for negative charge, but magnitude is same, sigma by 2 epsilon naught. Negative charge kum positive charge kum idha difference. Suppose இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் கோ அவுட் சைட் வித் இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா இதில் வந்து இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் எனி பேராமீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் ஆகிருக்கு, கான்ஸ்டன்ட் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் சேம் தான், இங்கேயும் சேம் தான். ஸோ எவ்ரிவேர் இட் இஸ் சேம் இன் திஸ் டைரெக்ஷன், அந்த டைரெக்ஷன்லேயும் சேம். அதேமாதிரி இது உள்ளே போகுது, இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் திஸ். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆல்வேஸ் த சார்ஜ் வில் கோ டுவர்ட்ஸ் த from positively negative போகிறதுனால it will be inward and same magnitude every point. இந்த பாயிண்டில் எந்த பாயிண்டில் பார்த்தாலும் electric field is same for sheet of charge whose magnitude is this one and direction were positive எப்படி இருக்கும், நெகட்டிவ்க்கு எப்படி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணோம்னா இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா electric field this is plus சிக்மா. இப்போ சிக்மாங்கிறது நமக்கு அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. சிக்மா பாசிட்டிவ் இருந்தால் சார்ஜும் பாசிட்டிவ் தான் இருக்கும். சிக்மா நெகட்டிவ் இருந்தால் சார்ஜும் நெகட்டிவாக இருக்கும், ஏவாக இருக்கும். சப்போஸ் இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் பிளேட், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி. நெகட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவ்னாலே இட் வில் கோ என் சைட். அதோட மேக்னிடியூட் என்ன, சிக்மா பை 2 epsilon naught. இங்கே மேக்னிடியூட். ஸோ சிக்மா பை 2 epsilon naught எந்த வேரியபிளும் இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்ஃபினிட்லே எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக தான் இருக்கும். இங்கேயும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 epsilon naught. ஸோ நெகட்டிவ். அடுத்தது இந்த ஃப்ளக்ஸ் என்ன வரும் இந்த இடத்துல, now flux will be negative. That is flux is less than 0 and charge density less than 0, that is charge is less than 0, it is negative, it means negative. So positive charge நம்ம எப்படி பார்ப்போம். பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து இது பாசிட்டிவ்ங்கிறதுனால it will move away. The electric field due to positive charge will be away with the given direction. So இதுதான் electric field for the negative and this is the electric field for the negative. அது மேக்னிடியூட் தான், ரெண்டுத்துக்கு மேக்னிடியூட் சேம் தான். சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 epsilon naught. தட் இஸ் இங்கே ப்ளஸ் சிக்மா என்ன, அதுக்கு அர்த்தம் என்னென்னா ப்ளஸ் கியூ பை ஏ. ஏன்னா சிக்மானா கியூ பை ஏ and which is less than 0. Then flux is also greater than 0. That is flux is positive. Here flux is negative. Flux is negative. This is the point. So simply we can write this is the magnitude. Direction depends upon the negative charge density or positive charge density. Positive charge density na outward la irukum and the sheet la irundhu, negative and the inward irukum and the sheet ku. That's all.